மற்ற குழம்பெல்லாம் சாப்பிடும்போது தான் ருசி தெரியும். ஆனால் இந்த குழம்ப பார்க்கும்போதே அவ்வளோ டெம்ப்டிங் ஆயிரும். எங்கள் ஊர் பக்கம்லாம் புதுசாக குழந்தை பெற்றிருக்க அம்மாமார்களுக்கெல்லாம் இதை தான் செஞ்சு அடிக்கடி கொடுப்பாங்க. சுக்கு குழம்பு தான் அது. சுக்குனா நிறைய பேருக்கு ஏதோ வித்தியாசமாக தெரியலாம். ஆனால் அந்த காஞ்சு போன இஞ்சியை தான் சுக்குன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். சுக்கு குழம்புங்கும்போது எல்லோரும் நார்மலாக செய்வாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கருவாடை சேர்த்துக்கிட்டு அப்படி செஞ்சால் தான் எல்லோரும் சாப்பிடுவாங்க. ரொம்பவே சிம்பிளாக அழகாக செஞ்சு முடிச்சிடலாம். வேலை எல்லாமே மிச்சமாயிரும். இன்றைக்கி ஃபுல்லாகவே ரொம்ப சிம்பிளான ஐட்டமாக தான் செஞ்சு வச்சுருந்தேன். என்ன தான் நம்ம அவ்வளோ டிஷ்ஷு பார்த்து பார்த்து செஞ்சாலும் அதுக்கு அவ்வளோ சைடிஷ் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த கருவாடு குழம்புக்கு மட்டும் நம்மளுக்கு சைடிஷே இல்லாட்டா கூட நம்ம அவ்வளோ அழகாக சாப்பிட்றலாம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் முட்டையெல்லாம் அதிலேயே உடச்சி ஊற்றி அழகாக செஞ்சு வச்சுட்டேன். இந்த குழம்பு ஒரு குழம்பு இருந்தாவே போதும். அதுக்குள்ளேயே இருக்கிறதையே வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். அது போக அப்பளம் மட்டும் எக்ஸ்ட்ரா பொரிச்சுக்கிட்டேன். காய்கறி சாப்பிட